என்கிட்ட 700 ரூபா இருக்கும். எங்க அம்மா எடுத்து திருட்டிட்டியா? இல்ல என்கிட்ட இல்ல. அது பேர் சொல்லவே சொல்லாது. ஒரே டைம் தான் இப்படின்ட்டு நானு அப்பல. இப்ப ஏண்டா அங்க போய் மூளை கடை இதை போட போறியா? ரோஹித் தான் மாமா ராவடி பண்றான். அங்க பாருங்க. நான் என்ன சொன்னேன்? 4 பிஸ்ட் வாடான்னு சொன்னேன். அப்படிதான் போட்டுட்டேன். மாமா ரோஹித் தான் சொல்றான் பாருங்க. ஏய் நாங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ரா. அப்படிதான் பேக் பெஞ்சர்ஸ் அப்படியே பாரு. மாமா தா ரோஹித் என்னன்னு பாருங்க. ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். திலக் ப்ரோ இது படிச்சு கேட்டீங்க அம்மா. இது வந்துட்டு ஒரு அழகான பேரு. திலக் நீ படிச்சு கேட்டீங்க. சாமி யார் பத்திரமா கொண்டு வந்து விட்டு அந்த இதுல சீனாக்காரங்க எழுத்து கம்மி பிரியா உனக்கு படிக்க தெரியுதானே? இந்த லெட்டர் உனக்கு தெரியாதா? இது என்ன ஒரு லெட்டர்னு சொல்லு. எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க? ஏதோ டஃப்பா நாங்க கொடுத்தோம். பேர் சொல்லக்கூடாது. நம்ம பேர் கண்டுபிடிக்கிறது தான். அப்புறம் சாமி எந்திரிச்சிட்டீங்களா? சாமி வந்து தலை சீவ கூடாது. அங்கே வருதா இப்படி இப்படின்ட்டு இப்படி பண்ணியே ஒருத்தனுக்கு போயிருந்தா. இல்ல சாமி தலைக்கு வந்து குளிக்கிறது வந்துட்டு ஊருக்கு போயிட்டு தான் தலை குளிச்சு எல்லாமே பண்ணணும். சாமி கார் எடுத்து நிறுத்து சாமி. அவ்வளோதான் கிளம்புறது தான். உனக்காண்டி தான் வெயிட்டிங். நீ லேட் பண்ணி விட்ட. எத்தனை மணி? மணி என்ன? லெட்டர் கண்டுபிடிச்சியா? இல்லையா சாமி? எழுத்துக்குட்டி படிச்சிருக்கியா? நல்லா இருக்கா காட்சிக்கு? காரை ஒரு அவுட் போஸ்ட் அதை சுற்றி காட்டணும். அப்படியே நார்மலாக ஏய் படி நீ எங்கடா வண்டியில் ஏறிக்கிட்ட? மா இவங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது வேலையுமா? சும்மா காரில் ஏறி வந்துட்டாங்க. நீ இப்படியே நிறுத்து, இங்கே நிறுத்து. இன்னொரு கார் வரும், அதுக்கு பின்னாடி. யோ சாமி நாங்க போற கார் தான் ஓடுறோம். இது வந்து ஊர் சுத்துற காரு, எப்பனாலும் வரலாம். லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுல அந்த இந்த ஐட்டம்லாம் இருக்கும். அது இருக்கும். சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுக்கலாமா? தெரியுது இல்ல என்னோட உங்களுக்கு பெருசாயிட்டா போக மாட்டேங்குது. கண்ணு வைக்காத சாமி. ஆல்ரெடி துரும்ப இழைச்சிட்டு இருக்கேன். இந்த ஓட்ஸ் காலைல காட்டி சாப்பிட்டு என் வாழ்க்கையே வெறுத்துட்டு இருக்கேன் நான் டெய்லியும். வெடி இது ஏன் பேண்ட் தானே? யார் இவங்க கொடுத்தானா? முன்னாடி வர பேண்ட் பின்னாடி இருக்குது. எத்தனை போயிட்டு ஆனால் ஒரு பாயிண்ட் 1 ரூபா கூட இல்லை. சாமி எத்தனை மணிக்கு சாமி கிளம்புறோம்? 10 மணிக்கு கிளம்புனா 8 மணி 7 மணி இருந்தீங்க. 10 மணிக்கு அங்கே இருமுடி. அட்டே சாமி 8 மணிக்கெலாம் வண்டி கிளம்பியே ஆகணும் கேரளாவுக்கு அப்படின்னு. பொய் இல்லை, பொய் தான். நான் நான் வார்த்தையே பேசக்கூடாது சாமி. இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது? அவ்வளோதாங்க. அவங்க அனுப்பிச்சு விட்டு அப்படி வரும். யார? ஓ அந்த சாமி வா.
அங்க 2 சாமி இருக்குது, அங்க கூட்டாரு வந்து போயிருப்பாங்க. நான் அப்பயே சொன்ன இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்டிக்கர் மட்டும் உரிச்சுட்டீங்கன்னா அப்படியே வந்துடலாம் அந்த வண்டி. நேத்து விடிய ஓட்டணும்னா இல்லடா, கண்ணாடி ஓ ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரா? ஆமா, கருப்பு கண்ணாடி போடக்கூடாது இல்ல. அப்புறம் வந்துட்டு முன்னாடி ஃபாக் லைட் இதெல்லாம் தாரெல்லாம் அவ்வளோ அலோடு கிடையாது. அலோடு கிடையாதா? இல்லையா அலோடு? இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டினா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. ஃபுல்லாக கருப்பாச்சுன்னா எதுக்கும் கேட்க மாட்டாங்க. நேரத்தை உட்காந்து 1 மணி அங்கே வந்து சபரிமலை. எத்தனை டைம் நீ போயிருக்கு சபரிமலைக்கு? ப்ரோ அவங்க திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க ப்ரோ. திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. நீ போயிட்டு நல்ல வண்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருவாங்க. மாட்டிக்கிறேன். சுவாமியே சரணமே. சாமி சரணம். நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. நாதம் தாழ்வாழ்க நெஞ்சும் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்ம கிளம்ப வேண்டிய வாகனம் எங்க சாமி? பையில எடுத்து வந்து வச்சிடும். உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கேன் சாமி. சாமி வாங்க, அந்த சாமி கும்பிடுங்க வாங்க. ஏன் அதுக்குள்ள உள்ள ஒரு சாமி இருக்கா? இல்லையே. மாமா சாமி அதுக்குள்ள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டாங்கடா. உள்ளதான் இருக்காங்க, அதனால தான் வரல. இவங்கிட்ட இது கேளுங்களேன். எதுடா வீக்கு சொல்லு. ஃபர்ஸ்ட் மண்டேனா? எப்படிடா ஃபர்ஸ்ட் உனக்கு மண்டே வரும்? சண்டே மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே. உங்க அப்பா உன்னை படிக்க வச்சதுக்கு இந்த கோயில்ல உன்னை என்கிட்ட 700 ரூபா இருக்கும். எங்க அம்மா எடுத்து திருட்டிட்டியா? இல்ல என்கிட்ட இல்ல, இவங்கிட்ட. மாமா ரோஹித் 2000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய். என்கிட்ட எவ்வளவு தெரியுமா இருக்குது? இருந்தா கொஞ்சம் இல்ல 1 லட்ச ரூபா கடன் இருக்கு. 1 லட்சம் இல்ல 4 லட்ச ரூபாய். 7 ரூபாய் காட்டு. மாமா ரோஹித் குடுசாமி பாத்து 500 ரூபா நம்ம பார்த்ததே இல்ல தானே? குடுசாமி அல்வாலாம் நான் தான் வாங்கி தரேன். அது கூட அந்த நோட்டு கூட அங்க ரோஹித் 2000 இது கூட நான் பார்த்து தரேன். 2200 ஆடு தானா குடுசாமி மாமா அந்த 2000 வாங்குங்க. மாமா இது என்கிட்ட இல்லப்பா, எங்க அப்பா கிட்ட இருக்கு. மேன் பர்ஸ். எங்க அப்பா எல்லாம் பொம்மை கிம்மன் வந்தீங்கன்னா எங்க அப்பா கிட்ட எல்லாம் இருக்கு. 2200. இவன் காசுலாம் செல்லாது. இவன் டேய் முண்டலோட இருக்கு. என்கிட்ட 500 ரூபா கொடுத்தீங்கன்னா பேக் சீட்டு இல்ல ஃப்ரண்ட் சீட்டு. என்ன சொல்றேன்? 1200 இருக்கு. 1000 எனக்கு 500 போதும். 500 அப்பதான் பேக் சீட். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா பின்னாடி சீட்டு. 900 இதுவா சாமி? பையனுக்கு 500 ரூபா வேணுமா கை செலவுக்கு? இதான் உங்க பையன். அப்படியா? என்ன சாமி? ஸ்கேனர் கட்டாது. ஸ்கேனர் இதுக்குள்ள இருப்பாங்க, ஜிபேக்குள்ள இருப்பாங்க. ஸ்கேனர் அவைலபிள். டேய் இதை பிடிச்சி தொங்காதடா, அங்கே திட்டுறாங்களாண்டா. இங்கே வேறு காருக்கு வேறு இன்சூரன்ஸ் கட்டணும். ஓ அப்படியா? 900 ரூபாய் கொடுத்துட்டேன். பாருங்க பின்னாடி கொடுத்துட்டேன். என்ன 11,000 ரூபாயா ப்ரோ? சாமி இது 11,000மா 11 லட்சமா? 11 லட்சம். 14 லட்சம் போட்டிருக்கு. 28,000 ரூபா இன்சூரன்ஸு. ஃபுல் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு யாருக்கு? 28,000. நீங்கள் நெஞ்சொலி வர மாதிரி சொல்கிறேன். வண்டி சர்வீஸே அவ்வளோதான் சாமி. பேர் சொல்லு. பேர் சொன்னேன் பேர். இந்த பவுச்சில் எவ்வளோ காசு இருக்கோ அது அப்படியே உனக்கு. ஆமா
ஆமா பேர் சொல்லு. பேர் சொல்லுனா உங்க பேர் எனக்கு வேண்டாம் சாமி. சாமி பேர் சொல்லு சாமி. யாராவது சேலஞ்ச் பண்ணீங்களா? ஒரே வாட்டி பேர் சொன்னீங்கன்னா 1000 ரூபா. 1000 ரூபா ஒரு வாட்டி பேர் சொல்ல இருக்குது. இந்த ஐபோனா இவன் மட்டும் பேர் சொல்லிட்டாங்க. சாமி தைரியமான சொல்லு. நான் எப்படி தான் பேரை கேட்டா சாமி இப்படி இப்படி உட்காரு. இப்படி உட்காரு நேரா உட்காரு. சொல்லு சொல்லு. பேர் சொல்லலன்னா அவங்க 1500 தரணும். ஆமா. வாட் இஸ் யுவர் நேம்? நீ ட்ரை பண்ற பேர் சொல்லுவீங்க. பேர் சொல்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு 1500 சொல்லு. பயமா இருக்குண்ணா. பேர் சொல்லு. பேர் என்ன? ஸ்கூல்ல உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? உன் பேர் என்ன? ஆக்சுவலா நீ உடனே சொல்லு. இதெல்லாம் ஆட்டத்துக்கு வராது. நீ சொல்லு நீ சொல்லு. பேர் சொன்னீங்கன்னா உனக்கு வந்துட்டு அல்வாவா? நீ சொல்ல வை. நீ சொல்ல வச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு அல்வா வாங்கி தரேன். அல்வா சுத்தம். அல்வா சுத்தானாமா? அப்பாடு இல்ல இல்ல அது உங்க அப்பாட்ட போலாம். அந்தாண்ட போ அந்தாண்ட போ. ரெஸ்ட் ரூம். கருவாக்குட்டி ரங்கராட்டம் பிள்ளைன்னு அங்கே தூக்கிட்டு வந்து அவளை பேர் சொல்லுங்க. அவளை சொல்ல சொல்லுங்க. அவளை சொல்ல வைங்க. பேர் சொல்லு. பேர் சொல்லு. அது பேர் சொல்லவே சொல்லாது. ஒரே டைம் தான் இப்படின்ட்டு நான் அப்பலேருந்து பேர் சொல்றது இல்லை. அது பேர் என்ன? இங்க வேறு இதுக்கு பேர் என்ன? உன் பேர் என்ன? இங்க வா. பேர் சொல்லு. தப்பு சாமி. ஒன்னும் நம்ப மாட்டேன். நீ 10வது தெரிஞ்ச பொண்ணு அது கண்ணாடி போட்டு போறான். பேக்ல இடிச்சிட்டு ஓடுறான். நம்ம அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவங்க அக்கா பையன் வந்துட்டு வந்து என்ன சீண்டிட்டே இருக்கிறான். சரி சொல்லு. என்ன சொன்ன? வாயில வரல தானே? சாமி சாமி சரி நீ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இடிச்சே இல்லையா? அதை சொல்லு. இடிச்சே இல்லையா? ஆமா கண்ணாடி போட்ட பிள்ளை நீ இடிச்ச சாமி. எல்லாரும் கண்ணால பார்த்தோம். சத்தியம் பண்ணு. பேக் வச்சு இடிக்கல. சத்தியம் பண்ணு. பொய் சத்தியம் பண்ணுன்னு வச்சுக்கோ. நாக்குல புண்ணு வரும். பிள்ளைய வம்பு கிழக்குறாங்க தான். என்னது என்ன சத்தியம்? கொசு மாடி காலை பார்த்துக்கோ கையை பார்த்துக்கோ. ஓ பெரிய கால தொட்டு முடி. பெரிய கால தொட்டு முடி. நீ எதுக்கு விடுறான்னு அவனுக்கு தெரியும். நல்ல கண்ணா வந்து இடிச்சிட்டு போன ஒரு பிள்ளை போகுது. பிள்ளையை இடிச்சுட்டு போறான். அது திரும்பி மாலை போட்டுக்கிட்டு இவன் இடுப்பிடிச்சுக்கிட்டானு. இடிசி கேஸுங்க தாத்தா. போலீஸ் இல்ல நீங்க சொன்ன இடிசி கேஸ். இப்படி இப்படி இடுப்பிடி பிடிச்சிட்டு போறான். அண்ணா சாமி சார் அண்ணா. ஆமா மணி பார்த்தா 10 ஆயிடுச்சு. இன்னும் அந்த பிள்ளை பேர் சொல்லல. வண்டி சாவி வண்டியே சாவி தேவை. சாவியே இல்லை. அப்படியே ஆஃப் ஆயிடுது. இப்ப இதே போய் கேரளால என்னடா ஃபேமஸ்? சிப்ஸ் என்ன சிப்ஸ் பேர் காட்ட? அவன் சிப்ஸ்ங்கிறதே ஒழுங்கா சொல்லல. நயன்தாரா சிப்ஸ் தான். நீயே
நேந்திரம்பழம். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாமி சொல்லுங்க சாமி, பயப்படாதீங்க. அங்க பேர் உங்க அப்பா சாமி, உங்க அப்பா சாமி. நான் பார்த்து விட்டு அடிச்சு தோல் கிளப்பிடுறேன் விட. பேர் சொல்லு. பேர் கேட்டா சொல்ல மாட்டேங்குதுக்கா. இவன்ட்டு கேட்டா இது என் தங்கச்சியே இல்லை, அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. சார் இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ பிளேஸ் எந்த பிளேஸ் விடாகிறோம்? இது என்ன இடம்? தேனி தாண்டிட்டோமா? தேனி தாண்டறதுக்குள்ள எங்கள் கார்த்தியன் எங்களை வாந்தி எடுக்க வச்சிட்டாரு. நீ சாப்பிட்டது என்னடா வந்து? சப்பாத்தி சாப்பிட்டேன். முதல்ல வந்துட்டு இந்த பிள்ளை வாந்தி எடுத்துச்சு. யாரா அடுத்தது வாந்தி எடுத்தது? நீ தான் எடுத்துன்னு நினைக்கிறேன். உனக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. இவன் வந்துட்டு புளி சாப்பாடா? சப்பாத்தி. சப்பாத்தி வந்துச்சு உனக்கு. எனக்கு வந்து தக்காளி சட்னி வந்துச்சு. உனக்கு சப்பாத்தி ஒரு தக்காளி சட்னி தான் இருந்துச்சு. தக்காளி சாதம் இருக்கு. ஊருக்கு போகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கூடாதுன்னு நினச்சேன். நான் தயிர் சாப்பாடு நான் லைட்டாக சாப்பிட்டேன். நீ எப்படா புளி சாப்பாடு சாப்பிட்றியா இல்லை அந்த முருகை சாப்பிட்றியாடா? முறுக்கலாம். நெல்லிக்காப்புக்கு மூடி. யாரை கட்டுற சிப்ஸ் எடுத்த? கீழே விடா சிப்ஸா? நான் இப்படியே தான் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரே ஒரு சப்பாத்தின்னா, அப்புறம் ஒரே ஒரு தயிர் சாப்பாடுன்னா, இப்படியே தான் பண்ணுறான். டேய் அது என்னதுடா? நான் சாப்பிடுவேன்டா. இதுவே நீங்கள் தானே பின்னாடி வர்றீங்க? என்ன இல்லை இல்லை பெருந்தன்மையாக பின்னாடி காந்தீங்களே, மலை ஏற வரைக்கும் பின்னாடி இருங்க. பப்புளு பின்னாடி தான் இருப்பான். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா இருக்கு? கும்பலினா அங்கேருந்து 150? எப்படி பார்த்தாலும் 170 கிலோமீட்டர் இருக்குது. எந்த ஸ்பாட்டாக இருந்தால் என்னடா சாப்பிட்டோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். டேய் நம்ம சீட்டு நடு சீட்டுரா, பேக் சீட்லாம் நம்ம போகக்கூடாது. இவங்களை நம்பி வேறு நம்ம தயிர் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னோம். 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னோம். ஏன் நடந்து போய் அங்கே போய் வந்துடுது நம்ம சாப்பிட்டது. பிடிக்கலாம் வண்டி உள்ள வரீங்க? பாரு யார் ஏறுது மாமா? யார் ஏறது? யாரேச்சும் அங்க ரோஹித் அப்படின்னா ஆட்ரா என்ன கீழே விழுவுது, மேலே விழுவுன்னு பார்த்தா. இந்தாடா இது புறா. அங்க சைடு பாருங்க மாமா, அவ்வளோ இருக்கு. எஸ் உன்னை தூக்குனா அதை கேட்காது. நான் தூக்குற எடுக்கிறியாடா தம்பி? ஹலோ மாமா. மாமா அம்மா ஏண்டா அங்க போய் மூளை கடை இதை போட போறியா? வாடகை ரோஹித் தான் மாமா ராவடி பண்றான். அங்க பாருங்க. நான் என்ன சொன்னேன்? 4 பிஸ்ட் வாடான்னு சொன்னேன். அப்படிதான் போட்டுட்டேன். இந்த மாதிரி குண்டு காயா இருந்தா இவனுக்கு 4 காய் வேணுமா? அதுல எவ்வளவு பிடிச்சிருக்க? நான் தானே பிச்சேன். இவ்வளவுதானே இருக்கு. நாங்க முன்னாடி தரோம்னா எப்பயுமே நாங்க நாம வாழ்ந்து எடுக்கிறது அவங்க யாராலையும் நிறுத்த முடியாதுடா. இப்ப நம்ம vlog எடுத்தாங்கடா. மாமா சோழனா இப்ப யாரு கீழியா? இது இப்ப இங்க அடுத்து இருக்குங்க. இந்த எடுத்து இந்த புர்ரா. ஏய் ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதான் உங்களோடது மாமா. 2 தேங்காய் பேக் என்னடா உட்காரு. அதெல்லாம் என்ன பண்ற? ரோஹித் தம்பா இப்படி பண்றான். வாடா ரோஹித் ஏறுறா. டேய் விளையாட்டுத்தனம் பண்றான். பிச்சத்தை காட்டுவோமா? ஆமா ரோஹித் தான் சொல்றான் பாருங்க.
ஏய் நாங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ரா அப்படிதான். பேக் பெஞ்சஸ் வாங்கிடுவா. பாய் சீக்கிரம் நம்ம படுத்து தூங்கணும். ரெடி பண்ணும். என் ஃபோனுக்கு சார்ஜ் போடணும். இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணும்? இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணும்? மிளகாத்தூள் போட்டு சித்த பை சார்ஜ் போட்டு சித்த பை. என் ஃபோன் அங்கே இருக்கும் பாரு. ஏய் எங்கடா அந்த ருப்பியா அந்த இருறா அந்த பேக் இருறா அந்த பேக் இருறா. சிவ கருப்பு கலர் கேஸ் போட்ட மாதிரி ஏதோ ஒரு ஃபோன் இருக்குது சித்த பை. இது வேற ஒண்ணுன்னா நம்ம கண்ணை வேற இப்படி இருக்குது. டேய் இங்க பாரு. அப்பப்ப நீ வந்துட்டு ஈரம் பண்ணி போறல அதனால உனக்கு இது இது தூக்கிறாது. இங்க பாரு உனக்கு ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன். எனக்கு ரெட் கலர். அப்படியே பாரு. மாமா தா ரோஹித் என்னன்னு பாருங்க. சும்மா உட்காந்தாங்க அவனை எதுவும் சொல்லாது. அப்படியே பாரு. மாமா தா ரோஹித் என்னன்னு பாருங்க. சும்மா உட்காந்தாங்க அவனை எதுவும் சொல்லாது. அண்ணா இது என்ன பண்றது? எங்கே வைக்கிறது? ஒன்று பேசுறத வாமிட்டு வரலாமாங்க. அப்படியே இதுக்குள்ள வச்சிடலாம். என்ன அப்படின்னா வெளுத்து போடுவேன். தாத்தா போற வரைக்கும் பின்னாடி தான் நாங்க பால்த்து பின்னாடி தான் உட்காரோம். பின்னாடி உட்காரோம்னா முன்னாடி போயிட்டாங்க. நீ வேகமா பேசாதடா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பொறுமையா சொல்ல. பால் சித்தப்பா என்ன சொன்ன? சித்தப்பா பின்னாடி தாத்தா பால்த்தா பின்னாடி உட்கார எனக்குலாம் ஒண்ணுமே அடிக்கல நீங்க. ஆனா முன்னாடி போயிட்டு போயிட்டீங்க. என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகணுன்னே வருது. குர்ரா எனக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுங்கடா. கடனா கொடுங்கடா. டேய் என்ன நீ வாயில கடிச்சிட்டு கொடுப்பேன். டேய் ஆமா ஃப்ரெஷ். டேய் வாயில கடிச்சிட்டு இருந்தான்டா. நான் கேட்டேன்னா அப்படியே சைடுல இருந்து எடுத்து கொடுக்குறான்டா. பெருசா எடுத்து கொடு. இது போதும். உப்பு மிளகா இல்லையா? ஓரல்ல வாங்கிக்கலாமா? உப்பு மிளகா நான் வாயில போட்டு வச்சிட்டேன். மறுபடியும் ரோகித் மாட்டலாமா? ரோகித் என்ன சாமி யாருக்கு போச்சு 2000 போச்சு. 2000 வாங்கி கொடுத்தேன். நல்ல வேலை நாங்க ஐபோன் பெட்டு கட்டின அப்ப சொல்லல. உங்க ஐபோன் போயிருக்கோம். அவ்வளவுதான். எங்க அக்கா கிட்ட ஐபோன் போயிருக்கோம். உங்க அக்காட்டு இருந்து கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் ரோகிட்ட முன்னாடி பேரு என்ன கண்ணு லாஸ்ட் பெஞ்ச். ஹலோ தமிழ என்ன நல்லா கியர் பாக்ஸ் மோட்டார் அந்த பல்லு எல்லாம் நெல்லிக்காய் வேணுமா? டேய் ரோகித்துக்கு நெல்லிக்காய் வேணுமா? பாரு குடு. தெரியுமா? டேய் நல்லதா எடுத்து கொடுறா. வாயில இருந்து எடுத்து கொடுக்குறோம். இந்தா பாக்குறியா? அப்புறம் ஒன்னே கோர்த்து விட்டுருவோம். பாக்குறியா? மாமா புது நெல்லிக்காய் புதுசு குடுறாங்க. அந்த கீகாரி போட்டது உனக்கு வேணுமா? அப்படியே உனக்கு 5 ரூபா கொடு. மரம் ஏறி பிச்சது நாங்க. குடு. இந்தா அப்போ சிதுவை அல்வா வாங்கிட்டு அல்வாவும் சிஸ்பம் மாமா வாங்க. இங்கே வாங்கணுமா? நம்ம எப்பயும் கொடைக்கானலில் தானே வாங்குவோம். குற்றாலமா? குற்றாலம் தான் மாமா வாங்குவோம். இன்னைக்கு என்ன புதுசா இங்கே வந்து சித்தவை என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிறான் பாருங்க. குற்றாலில் குளிச்சது எப்படி இருக்குதுங்கிறான். எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். எஸ் வெரி பேட் பாய் ஐட்டம். குட் பாய். பின்னாடி வந்துடு. எந்திரிச்சு ஓடி அப்படியே அமைதியாக சீட் விட்டு எந்திரிச்சு அப்படியே அமைதியாக வந்துடு. நான் பார்த்துக்கிறோம். பின்னாடி வந்துடு. நான் பார்த்துக்கிறேன்.
வா 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 தேவிட்டா ஒரு பில்லு கேட்குற தேவிட்டா கமான் இந்த வியாபார பில்லெல்லாம் இல்லை கண்ணா நமக்கு வர்றா மட்டும்தான் இருக்குது. டேய் ரோஹித் எங்கடா ஏறிட்டு இருக்க டேய் பின்னாடியே இடம்லடா ரோஹித் இங்க எங்கடா ஏறிட்டு இருக்க ஏறிட்டு விடுங்க ஜாலியா இருக்கும் நான் சொல்றேன்ல ஜிஎஸ்டி ஏய் நீ அமைதியா முன்னாடி கொஞ்சம் வந்து டாக்ஸ் கட்டிடுறியான்னு ஒரு வழியா நாங்க எல்லாரும் பின்னாடி வந்து சேர்ந்துட்டோம் நீ தான் எனக்கு கேமரா எங்கடா டேய் நீங்க ரெடி பார்த்துட்டு இருக்க பாக்குறீங்க உங்க அப்படி சொல்லவா என்ன பண்ணிட்டோம் ஒரே வார்த்தை அவதான் முன்னாடி அடி வாங்கிட்டு போயிருவேன் வியாபார பில்லு நான் வச்சிருக்காங்கண்ணா எங்கடா அந்த பிள்ளை பாக்குற மாலை போட்டுக்கிட்டு ஏன்டா மாலை போட்டுக்கிட்டு அது பொம்பளை துணி கட்டட டேய் போட்டிருக்காங்க சாப்பிடுற டின்னர் அது டின்னர் இல்லடா இன்னும் அவ்வளோ தூரம் போமா நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னா தேக்கடியா பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போய் சேருவாங்க எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோம் பெருமேடிக்கு நான் ஒரு 6:30 7 மணி 6:30 7 மணி மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி இன்னும் 2 hours இருக்குது 2 hours அமைதியாக இருக்கும் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன் லோகேஷ் நீயும் வாந்தி எடுத்துட்ட வேற சொல்கிறான் நான் வாந்தியே எடுக்க மாட்டேன் போனால் வாந்தி எடுத்து போர் அடிக்குதுன்னு சொல்லு காருக்குள்ள எல்லாம் பிடிச்சிட்டு போய் இது எங்க குத்தணும் கவரி மலையில தண்ணி சாமிட்டா தண்ணி சாமிட்டியா எனக்கு ஒழுங்கும் போட்டு வாந்தி அதிகமாக எடுத்துக்கிட்டு ஏன்னா 6 வருஷம் பல்லுல வாந்தி அடிச்சுட்டு வாய்க்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா அதாவது நெல்லிக்காய்ன்ட்டு இருந்தான் நான் இங்க இருக்க ஸ்மெல் அப்படின்னா மூஞ்ச கட்ட எப்படி மாமா பிடிச்சிங்கன்னா நான் ஒன்று வச்சு விட்டுறாங்களா அப்பவே இல்ல அப்பிட்ட போ வாயிலலாம் போடாம பண்ணேன் ஆடா ஏய் லைட் ஆஃப் பண்ணுவா ஏய் நான் அப்பவே இல்ல போடி பேரு தாடி எங்கடா பூசிட்டு இருக்க தண்ணி சாமி ஓடுங்க எங்க அப்பா ஆமா ஆமா நானும் கொஞ்சம் பூசுறா சித்தவா தான் அவனை திட்டிட்டு வந்தாரு பூசு சித்தப்பா பூசு போ டேய் அதுல எங்கடா கலர் மிக்ஸ் பண்ற இருடா நான் வெள்ளையே தெரியலடா இருடா அங்க வர்றா தாத்தா வர்றாரு பாருடா தாத்தா பாருடா அந்தாண்ட அமைதியா போயிட்டாரு டேய் நீ எங்க முன்ன இருந்து ஓடி வந்து பூசிட்டு இருக்கிற ஆமா வேணாம் ஓடி எங்க போயிட்டான் ரோஹித் ஏய் போட்ட போயிரு அப்பா அதுக்கு நான் கால் அடிக்கிறேன் குரூப் போட்டா
ஏய் நீ எங்கடா இங்கே நின்றுருக்க? நடுவில் உட்கார் சாமி. பெரிய நீ பெரிய ஃப்ரீயா வரையமா தெரியுதாடா? அது என்னதா அப்பா இது ஒண்ணுதான் என்னதா இல்ல என்னதா என்னது இதுக்கு முன்னாடி நீ கேமரா இந்த சமயம் யாருது டிஷர்ட் யாருது? என்னோடது மாமா. சாமான நீங்க ஒரு தடவை லைக்கர் எடுக்கிறப்ப என் பிறந்த நாளைக்கு எடுத்த 2. உன் பேர் என்ன? ஒரு வழியா பேர் சொல்லுங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறோம். அப்பா என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஃபோன்லாம் பேக்ல வச்சுட்டேன். சாமி அது கார்ல புது டிசைனா சாமி? கார்ல அந்த சைடு புது டிசைனா? சாமி எங்க சாமி தட்டை எங்க சாமி? மாலை உள்ள போடு. மாலை உள்ள போடணும் சாமி. இங்க போடலாம் நான் ஃபோன் பண்ணி இருப்பேன் உடனே. இல்ல இங்க தான் போடுவாங்க. மாலை எடுத்து உள்ள போடு. ஏய் போடு உள்ள போடு. நல்ல கல் தேவையில்ல இங்க தான். அலாட் பண்ண கூடாது. ஆமா. இங்க வந்து அந்த பையச்சுக்கோ. அந்த பிள்ளை பேக்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா 2 பேரும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. சாமி ஓடு சாமி முன்னாடி. அப்பதான் தொலைஞ்சு போவ. இந்த கோயிலுக்கு கேங்கா வந்தா இது ஒரு பிரச்சனை. ஜாமானத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் கும்பலா குளிக்க போயிட்டாங்க, என்னை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க. ஏய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா, வந்தனா முக்கிய எப்படி எடுத்து விடுவேன். ஐயோ நான் டவுசர் இதெல்லாம் கழட்டவே இல்லை. டேய் லோகேஷ் இதெல்லாம் வீடியோ போட மாட்டேன். போடுவேன். நீ அம்மனை வந்து நான் போடுவேன். இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வரணும். நான் அப்படியே வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க. போய் நாம போய் குளிக்க போகலாம். இந்தா இதில் ஒரு கை, இதில் ஒரு கை. சாமி எப்படி இறங்கன்னு மட்டும் பாரு. ஜில்லுன்னு இருக்குதாடா? ஆமாண்ணா நான் அடிக்கணும் தெரியல. என்னடா இம்மா பெரிய மீன்லாம் இருக்குது உள்ள. மீன் இதுல எப்படி உட்காந்து எந்திரிக்குது? உட்காந்து எந்திரிக்கும் துண்டு வெளியே விடாதடா. நான் தண்ணி தலை முழுங்கணும். முழுங்கிருச்சுடா கூடாது. நடிக்குதுண்ணா. சமீர்
இதுக்கு மேல குளிச்சுன்னா செத்து போயிருவேன். சாமி என்னது இப்படி குளிருது? இந்த இடத்துல குளிராதுன்னு தான்டா சொன்ன நீ என்கிட்ட. ஒண்ணு கூட மறந்துட்டேன் ஆத்துல. இப்ப மறுபடியும் விட்டுட்டு வந்துருவா. சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. பப்ளே ப்ரௌன் கலர் பஸ் அவ்வளோதான். கிளம்பு நீ நாளைக்கு ஏறு. நீ சொல்லலாம் பை இல்லைம்மா நான் கூட ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குண்டா. நீ என்னடா இருக்க இது மலை ஏற போகிறோமா? வாங்க அங்கே மலை ஏற பண்ணுவோம். இங்கே யாருன்னா கேமராக்கு இதை பிடிங்கி வச்சுக்க போகிறாங்க. இது செல்ஃபிக்கு இப்படி உள்ள ஏதோ எண்ணெய் பசையாக இருக்குதுடா. நான் இது அந்த நெய் கோகனட்டு, அந்த நெய் கோகனட் அப்படியே அது கட்டி தானே வைப்பாங்க. அப்படியே இருந்தாலும் அது உள்ளே தானே இருந்துச்சு. சார் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுலேருந்து எத்தனை மொத்தம் 7 மலை தானேடா. ஆனால் அது எங்கே அது என்னது ஒரு மலைக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் எனக்கே அவ்வளோ மனப்பாடம் ஆகாது. வாட்சில் பார்த்தீங்களா அது என்னடா கிக்கிங்கா ஹைக்கிங்கா. அந்த ஹைக்கிங் வந்துட்டு வாட்சில் ஆட் பண்ணியிருக்கேன். எத்தனை மீட்ரு போகிறோம் எவ்வளோ தூரம் போகிறேன்ட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் காட்டாயிருங்க. நான் வேறு கேமரா வேறு தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே எடுக்கலாமா வேணாமான்னு கூட தெரியல. கேட்டால் ஹைக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிடலாமா? அது என்ன ஹைக்கிங் பண்ணுறோம் அப்படின்றலாம். இது வேறு மண்டையில் வச்சுருக்குதா நிற்க மாட்டேங்குது. இருந்தால் அண்ணன் உருண்டி போயிட்டு இங்கே பாருண்ணா என் தலையை பாருண்ணா. இன்னும் கரகட்டமான இடம் வந்துருக்க. என் மூச்சு ஜீரோ. டேய் தொடாதா நல்லா செவனேன்னு வந்துட்டு இருந்தா ஆட்டி விட்டான். லோகேஷ் நம்ம இப்போ எத்தனாவது மலை கடந்துட்டு இருக்கோம்? செந்தமிழில் சொல்லு. செந்தமிழில் நீலமலையை கடந்துட்டோம். நீலமலை கடந்துட்டோமா? அப்படின்னா அதுதான் மலை. ஏய் இல்லைடா இதுக்கு சிறு பேர் மலை பேர் என்னது? அப்பாச்சி மலை இப்போ தான் கிராஸ் செய்தோம். இன்னும் எத்தனை மலை சித்து போய் போனோம்? 4 மலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இந்தா பிடிச்சிக்கோ. இது போய் சொல்லு. கேதார்நாத் போயிட்டு கேதார்நாத் போகலாமாடா? விழுந்துடாத வேற போ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா? இதில் வேறு தெரியாதா? இருங்க மாற்றி காட்டுறேன். அதை விட்டுட்டு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 12 மணி 12:19. இன்னும் நாங்கள் நடந்துட்டு தான் இருக்கோம். நேற்றுனா வெனஸ்டேவா? ஆமாம் வெனஸ்டே 8 மணிக்கு நாங்கள் கார் எடுத்தோம். இன்னும் எங்கேயுமே தூக்கம் இல்லை. அப்படியே வந்தோம். ஒரே ஒரு டைம் மட்டும் ஆம்லேட் போட்டோம். எங்கள் டிரைவர் பண்ண வேலை அது. குளிக்குன்னு குளிக்க விட்டாங்க. நீ உஷாராக ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்ட. இங்கே எத்தனை மணிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்தோமாடா. ஒரு 10 o'clock அடிவாரம் வந்து வச்சார். அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பித்தோம். கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ஏறிட்டு இருக்கோம். பொடிசுனா இருமுடி இல்லாமல் சல்லுன்னு ஏறிடுதுங்க. நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். நானும் அப்படி தானே ஏறினேன். நீ வயசு பையன்டா, நான் சின்ன பையன்டா. கழுது வயசாயிடுச்சு. ஏய் இருமுடி எடுத்து வச்சுக்கோ. அது ஏமாத்துது பேர் அந்த பிள்ளை.
ஏய் மறுபடியும் ரெஸ்ட்டுடா ஆஃப் பண்ணுறா டைம் எப்படி ஆஃப் பண்ணிட்டா டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி. அடுத்த மலைக்கு ஒரு ஸ்டாப்பை போட்டோம். இப்போ வந்து நாங்கள் டே என்னடா சாப்பிட்லாம்? யூரின் எப்போ போகிறது? எல்லா கடைக்கும் கூப்பிட்டு போகிறீங்க, இந்த யூரின் கடைக்கு மட்டும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க. இவங்க சோடாவாக குடிக்கிறாங்க, இவங்களுக்குலாம் யூரினே வராதுடா. சித்தப்பை எனக்கு ஒரு சோடா. உப்பு கொஞ்சம் அதிகமாக, அப்போ தான் உரைக்கும் எனக்கு. அவங்க கொடுத்துருங்க. எனக்கு சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக. நிறைய பேர் திட்டுறாங்க, சோடனே வர மாட்டேங்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட தேவை. நீ பசங்க செட் வச்சிருக்கியாடா? வச்சுக்காதடா, இல்லை நீ உருப்படாமல் போயிடுவேன். இப்படி அடுத்ததா அந்த அந்த முக்கில் இருப்போம் நம்ம. எங்கடா இருக்கானா? ரோஹித் தான் டயர்டே ஆகலையா? அவனுக்கு எதுக்கு ஜூஸு? அவன் ஜாலியாக தானே ஏறிட்டு இருக்கான். சால்ட் அதிகமானா? குளுக்கோஸ் வேணுமா? குளுக்கோஸ் வேணுமா? அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? மூஞ்சில் தடவை மூக்கில் தடவிப்பியா? சாப்பிடுவியா? இது என்ன மேடம்? அடுத்த மேடம் அப்பா இந்த கடையில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அந்த கடையில் போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். என்னடா நீ விடுறா நல்லா எப்பட்றா இப்படி வீடியோ எடுத்து எப்பட்றா நம்ம மணாலி கூப்பிட்டு போவோம். டேய் அது மாங்காய் இல்லைடா, கீழே மாங்காய். எத்தனை வேணும்? இன்னொன்று தாங்க. ಒಂದು ಪಾಟಿಯಾ? சால்ட் கீழே பார்த்த மாதிரி இருக்கு, மேலே பார்த்த மாதிரி தான் நல்லா இருக்கும். நீ நடக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதா? மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சா? எங்க அவன் இருக்கானே தெரியலையே. மாமா அங்கே கூப்பிட்டு போயிட்டாரு முன்னாடி. அந்த ஷெட்டுக்கிட்ட போயிருக்காங்க. ஆ குத்துருங்க. குத்துவாங்க. இது வந்துட்டு இவனோடது, ரோஹித்தோடது. போயிட்டு கரெக்டாக 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 hours ஆகிடுச்சா? இதுக்கு மேலே நார்மலாக தான் இருக்குமாடா? இப்படியே தான் இருக்கும். பிள்ளைங்க இதுக்கு மேலே ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. சரங்குத்தியா ஏனமேடு அப்பாச்சி மேடு தான் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னாங்க. இதுக்கப்புறம் டஃப்பாலாம் இல்லை, ஒரே ஸ்மூத் தான். இதேமாரி பிளைன் ரோடாக போவோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி இருந்த ரோடு. இதுக்கு மேலே இப்படியே தான் போய் போவோம். ஆனால் இன்னும் மழை இருக்குது. மழை இன்னும் இருக்குது. 3 மலை இருக்கா? என் மண்டையில் இது அப்படியே செட் ஆகிடுச்சு. இது போய் இப்படியே கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே வந்துடுவேன். கையை வைக்கல. அப்படியே வருது. நீங்கள் அது 20 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அப்படியே செட் ஆகிடுச்சு. எங்கே போயிட்டாங்க? ஏய் ஒன்று தாத்தாட்ட தாண்டா இருந்துச்சு. கூப்பிட ஓடி வந்துட்டேன்.
நாங்களே குத்திட்டு வந்துட்டோம். நான் கூப்பிட்டா வரணும், எதுக்கு ஓட்டின நீ? இது யாருன்னு தெரியல. டேய் நீ எதுக்கார பாட்டாங்க பாட்டா வர்றான் அப்படியே உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு. அங்கிருந்து நெய் பாருங்க. துண்டு எடுத்துட்டு யாரு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இதா இது இல்லை என்னது இதுவே இது இவன்து உண்டதுரா என்னது இப்படி வீடியோ ஒன்ல வச்சிரு. என்னடா எனக்கு பொட்டலத்தை பிரிக்க விட்டாங்க. மஞ்சள் முந்திரி தனித்தனியாக இதுல இப்படி வச்சலாமா? இங்க பொறுத்துங்க. யாருது கல்புரமே இல்லையே. யாரும் பொறுத்தல கூட கொஞ்சம் குளிர் காயெல்லாம் ஊதுபத்தி கூட இல்லையே. இது எதுல இருந்து எடுத்தேன்? சித்தபை அதிலே போட்டுருங்க. தேங்காய் அப்படியே எடுத்து போட்டு அரிசி கொஞ்சோண்டு யாருமே போடல. வெயிட் இருக்கக்கூடாதுன்னு கம்மி பண்ணிட்டாங்க. இது போட்டா ஒன்று போதா? வேற என்ன பண்ணலாம்? அவள் தானே வெயிட் இல்லை இல்லையா? ரைட்டு அவ்வளோதான். ரெஸ்ட் விட்டுடுறா. நாம் வந்துட்டு எத்தனைனா கரெக்டாக 2:30 மணிக்கு கோயிலுக்கு வந்தோமா. 3 மணிக்கு தான் நட திறப்பாங்களா. நாங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்ததுனால சாமி பார்க்க முடியல. ஆனால் அது என்ன 18 வந்துட்டு ஏற விட்டாங்க. ஆனால் சாமி பார்க்க விடல. நாங்கள் அப்புறம் இங்கேயே படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எத்தனை 4 மணிக்கு எந்திரிச்சோமா. 4 மணிக்கு எந்திரிச்சோம். 5:20க்குலாம் சாமி பார்த்துட்டு வச்சாரு. என்ன க்யூலேயே 1.5 மணி நேரம் நிற்க விட்டாங்க. நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா இந்த 2:30 மணி டைமில் வராதிங்க. 3 மணிக்கு தான் நட திறப்பாங்க. அதனால 3 மணிக்கு மேலே உள்ளே வர்ற மாதிரி பாருங்க. ஆனால் நீ தாண்டா ஹைலைட்டு. எந்திரிச்சு நின்றுட்டு கீழே விழுந்த. வேற அவன் தான் புல் பக்தியா இருந்துக்கிறான் போல. இருந்தெல்லாம் பாருங்க சுத்தமா அரிசியே இருக்காது. ஏன்னா கடைசியில வந்துட்டு இருந்தேன். இது நெய் டப்பா தனியா இருக்குவா? நான் எனக்கு 50 ரூபாலாம் இருக்குண்ணா. இந்த இப்படி எனக்கு 50 ரூபால தான் இருக்கும். இதெல்லாம் 4000 நோட்லாம் இருந்துச்சுடா. யாருது இதா 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 இது ஒண்ணுது இல்லடா. எஸ்ஸோடது ஒன்று பேர் உடைக்கிறாங்க பாரு. போடுங்க நல்லா இருக்கணும் நமக்கு கல்ல கொடுப்பேன். எங்க பப்புனோடது எங்க அந்த அங்க இருக்கா? எனக்குன்னு கொடுத்த ஒரே வேலை இது ஒண்ணுதான். கல்யாண வீடியோ எடுக்காரா?
இது யாருது? பப்புனுது, பப்புனோடது. ஆமா, நெய்லே போட்டுறியா? ஃபோக்கஸிங் ஆன் நெய். இங்க மடியிலே வச்சிருக்கேன் நான், கடைசியாக தான் எடுத்தேன். இல்லை, இது வந்து எங்கள் சித்தி. இது அது எங்கள் சித்தி கொடுத்ததுடா. உனக்கு நான் சித்தி, அது புது சித்தி. இல்லை இல்லை, இது சித்தி. இது உங்களுக்கு தானே எவ்வளோ கெட்டியாக இருக்குது சித்தி. இது இருக்கிறதுல அதிக கெட்டி இதுதான் மாமா, எங்க சித்தி. இது புது சித்தி. என்னது என்னது? அப்படியே பொம்மை போட்டு போயிடலாம் தானே கையோட. ஏய் என்னோடதுடா? ஹலோ கேஸ் பிரி. என்ன பண்ணோம்? மொபைல் வச்சியா? ஆ குழம்பு கட்டுற மாதிரி கட்டி கீழே ஒரு தட்டு கட்டுங்க. ரெண்டு கெட்டியாக தான் இருக்குது. நானும் விரதம் சுற்றுவேன். நான் தான் முறைப்படி கீழே படுத்து தூங்கினேன். இவங்கெல்லாம் ஏமாத்திட்டாங்க. நான் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். நடுவில் தூக்கறேன்னு கீழே வந்து பார்க்குறேன், ஆளுக்கு ஒரு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அரிசியே காணும். நான் தானே கடைசியாக உட்காந்தேன். அதெல்லாம் என் இருமுடி வெயிட்டே இல்லை. இங்கே முடிஞ்சிடுச்சு. அப்ப அந்த நெய் இதுல ஊத்திடுங்க. இது 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 பையில வைங்க, பையில வைங்க. இன்னொன்று கட் பண்ணிடுறா. 1 minute 53 seconds. லாக் பண்ணி வை, சார்ஜ் போயிடும். சிதபை, இன்னொரு டைம் நெய் அபிஷேகம் பார்க்க போகிறோமா? இல்லையா? சாமி கும்பிட்டு நம்ம இன்னொரு டைமு. உனக்கு தூக்கம் தெரிஞ்சிருச்சுன்னு இல்லை மாமா, இன்னொரு டைம் சாமி பார்க்க போகிறானா? தூக்கம் வருது மாமா. அண்ணா போய் சொல்லு. போய் சொல்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீ பஸ் ஏறி வந்துடு. பஸ்ஸு காசு அவ்வளோதான், வேஸ்ட்டு தான். நெய் தேங்காய் வெளியே கட்டி போபாட்டில் போட்டுடலாம். வா, என்னப்பா 3 4 5 6 7 8 சாமி வாங்க, உங்களுக்கு இதென்ன இப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க? அது அப்படிதாண்ணா, கஷ்டப்பட்டு எடு. அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்குது. டேய், இது எப்படி போட்டானே தெரியுடா. அவ்வளோதான், இதுக்கு பேருப்பா அப்படியே அமுல்தா மாதிரி. அவர் தேங்காய் உடனே அப்படியே பொறுமையா எடுக்கிறாரு. நம்மளுக்கு உடஞ்சி போய்க்கிறா. பாதி கல்ல ஊருக்கு அனுப்பிச்சுட்டாரு.
ரமேஷ் ஆமா இந்த அது பிடிக்கிறியா அது மூடிடு மாமா அவ்வளவுதான் மாமா அண்ணா நீ இன்னுமா என்ன பிச்சுக்கிட்டு இருக்க? டேய் இது முடிச்சு போட்டு வச்சிருக்காங்கடா யாரோ. சரி நான் பல்ல வச்சுட்டுண்ணா. மூணு தான் மாமா இருக்கா உடச்சு எல்லாத்தையும் தூக்கி போட போறோமா? நான் தேங்காய் எல்லாம் தூக்கி போட்டுருவோமா? சித்தப்பே இது பிரிச்சுதா சித்தப்பே ஆ? இது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இது சமைப்பாங்க. இதுவும் திராட்சை இது பொங்கல் வைப்பாங்க. விபூதி வந்துட்டு அது அந்த அந்த சாமி இருக்குல்ல அதில் போடுவாங்க. அப்புறம் இந்த குங்குமமா இது என்ன திருமஞ்சளா பவுடரா டே இது என்னடா போட்டிருக்கு ஹிந்தியில? டர்மரிக் பவுடர்னு போட்டு. அப்படின்னு அது மஞ்சள்ண்ணா. டர்மரிக்னா மஞ்சளா? இங்கிலீஷில் டர்மரிக்கா மஞ்சளுக்கு? இது வந்துட்டு அந்த மஞ்ச மாதா கோயிலில் போடணும். இந்த கல்கண்டு தான் என்ன பண்ணணும்னு தெரியல. அதுதான் எனக்கே தெரியாம நானே முழிச்சிட்டு கிடந்தேன்.